நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவருடைய பிரசன்னமாயிருக்கிறேன் என்ற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இந்த ஆராதனையிலே பிரசன்னமாயிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை பாடவும், உம்மை போற்றவும், உம்முடைய கிருபையை இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய திருமறையை வாசித்து தியானிக்கவும் எங்களுக்கு இந்த ஆராதனையிலே நீர் கிருபை செய்வீராக. எங்களோடு பேசும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 445 பாடலை பாடுவோம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்க உன் திருநாமம் என்ற பாடலை பாடுவோம். வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம், வருகவும் மறுத்து பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம், வானகம் போல கையகம் தனிலும், வாழ்கவும் திருநாமம், தினம் எங்கள் உணவை தயவுடன் தாரும், வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தம்மையாளும், வாழ்கவும் திருநாமம், பிறப்பிழை நாங்கள் பொறுப்பது போல, வாழ்கவும் திருநாமம், சோதனை நின்றமை விலக்கியே காரும், வாழ்கவும் திருநாமம், தீவினையிருந்தே மீட்டிட வாரும், வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும், வாழ்கவும் திருநாமம், இன்று போலென்றும் இறைவனே உமதே, வாழ்கவும் திருநாமம். ஆமென், ஆமென், அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம், ஆமென், ஆமென், அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம், வாழ்கவும் திருநாமம், வாழ்கவும் திருநாமம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லாவித அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவருக்கு ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் மேற்கங்களுக்கும் மிகவும் இணை நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்த தவறுகளை செய்யாமல் செய்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இரங்கும். தப்புதங்களை அறிவிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் எழுந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனந்திரவி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த உள்ளோல நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மறந்திருப்பதிலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள இழப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை செத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-11. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிவாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 23 முடிய.
ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவரனாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்பது. வாசிக்க வேண்டிய 2வது வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 வரை அடங்கியிருக்கிறது. மத்தேயு 13:1 முதல். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளுக்காக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியானால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் என்றார் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே அல்லாமல் எங்களுக்கு ஆயுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம் நாம் ஜெபம் செய்வோம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மனோவாக்கு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேவனே, நாங்கள் எல்லாவற்றிலும்
அதிகமாய் உம்மிடத்திலே அன்பு கூறவும் நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உம்மை பற்றும் அன்பாகிய வரப்பிரசாதத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் இருதயங்களில் பொழிந்தருளும். ஆமென். சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை பெருமருமாகி தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுயாதீனம். தேவரரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்கள் என்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களாய் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையை நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். நாம் விசேஷ ஜெபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மியான ஆராதனையிலே திருச்சபை மக்களாக, குடும்பங்களாக பல்வேறு இடங்களிலே இருந்து நாங்கள் ஒருவனப்பட்டவர்களாக ஆண்டவருடைய திவ்ய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வேளையிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு தேவரீர் பதில் தந்து எங்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அகில உலக சமாதானத்திற்காக, நல்வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாடுகள் போர் அச்சமின்றி ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் இணைந்து வாழ தேவரீர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே ஆண்டவரே, நாடுகளிலே இன்றைக்கு மிக பேரச்சத்தை ஒரு பேண்டமிக் டிசீஸாக இருக்கிற கோவிட்-19 அந்த நோயினாலே, அந்த தொற்றுனாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகம் பெற்ற மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே, அநேகர் இதை குறித்த அச்சத்திலே, பயத்திலே இருக்கிறது தேவனை அறிவீர் சுவாமி. அந்த மக்களுக்கு நீர் போதுமானவராக, ஆறுதல் செய்கிறவராக, ஆரோக்கியம் தருகிற ஆண்டவராக இருக்க உடைய அன்பு கரத்திலே வேண்டுகிறோம். இந்த தொற்று நோயினுடைய, கொள்ளை நோயினுடைய ஆண்டவரே, அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், நர்சஸ், மருத்துவ பணியாளர்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக, காவல்துறை நண்பர்களுக்காக, அரசாங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலை பெற்றவர்களாகவும் ஆண்டவரே, இந்த நோயினை கர்த்தாவே உலகத்தை விட்டே ஒழிக்கின்ற ஒரு நல்ல சூழலை சீக்கிரத்தில் தேவன் தேசத்துக்கு தந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கான அந்த வேக்சின் கண்டுபிடிக்கின்ற பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மருத்துவ விஞ்ஞானிகளை தேவன் தாமே உம்முடைய கரத்தின் கருவியாய் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளுடைய தூய கரம் இவைகளிலே உடனிருந்து வழிநடத்தி காத்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, நான் உன்னை பாதுகாப்பேன், நானே உன் பரிகாரி, பாழாக்கும் கொள்ளை நோய் உன்னை தப்புவிப்பார், அவர் தம் சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. உம்முடைய ஆண்டவரே காருண்யத்தின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்கள் யாவரையும், எங்களுடைய திருச்சபை மக்களையும், எங்களுடைய திருமண்டலத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய பேராயர் மற்றும் அனைத்து ஆயர்கள் எல்லோரையும் இந்த கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் தாமே ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும்
ஆண்டவரே, நீரே பாதுகாப்பாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய கருணை, இரக்கம், துணை, பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்குன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுடைய தகப்பன், நீரே எங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர். உம்முடைய துணையினாலே நாங்கள் சுகமாய் வாழ தேவன் எங்களை ஆசீர்வதிக்குவேன் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வல்ல கரங்களில் எங்களை தருகிறோம் சுவாமி. வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் சத்திய எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேடும் ஔஷதம். சத்திய வேதம். வானம் அகலும் பூமி அழியும், வேதவசனம் திருத்தும். வானம் அகலும் பூமி அழியும், வேதவசனம் திருத்தும். பரமன் வேதம் எமது செல்வம், பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எமது செல்வம், பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேடும் ஔஷதம். சத்திய எங்கள் கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய உள்ளத்தின் தியானம் உம்முடைய தூய திருவுணர் ஏற்றவர்களாய் காணப்படுவதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரத்தை, நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் பெருக என்று உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவுடைய மிக பிரசித்தி பெற்ற அவருடைய பேரபிள், த பேரபிள் ஆஃப் த சோவர், விதைக்கிறவர் ஊமையை குறித்து இன்றைக்கு தியானிக்கும்படியாக உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஊமையை நாம் பல செய்திகள் கேட்டிருக்கிறோம், பல முறை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் இதனுடைய பகுதியிலிருந்து சில வெளிச்சங்களை நாம் கண்டுகொள்ள கடவுள் நமக்கு அருள் தருவாராக. இதற்கு 6 வகை நிலங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். 6 வகை நிலங்கள். உடனே நமக்குள் ஒரு கேள்வி வரலாம், 4 வகை நிலங்கள் தானே இருந்தது? வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் மேல் விதைக்கப்பட்ட விதை,
முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று 4 நிலங்கள் தான் இருக்கின்றனவே என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு சற்று ஆழமாக நாம் பார்த்தால் 6 வகையான நிலங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நமக்கு இதற்கு துணையாக 3 திருமறை பாடங்கள் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்கள், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் முதல் 23 வசனங்களை இந்த தியானத்திற்காக நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, விதைக்கிறவர் உவமையை குறித்து நாம் யோசிக்கும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் தனக்கு ஒரு தக்காளி தோட்டம் வைத்திருந்தார். அந்த தோட்டத்திலே சில தக்காளி பழங்கள் நன்றாக வளர்ந்திருந்தது. சில பழங்கள் பூச்சிகள் விழுந்து அல்லது வெடித்து காணப்பட்டது. இவர் என்ன செய்தார்? பூச்சி விழுந்து வெடித்து செடியிலே அழுகிப்போன பழங்களை எல்லாம் தூக்கி எறிய மனமில்லாதவராக தன்னுடைய பண்ணையிலேயே ஒரு சிறிய ஒரு பன்றி பண்ணை, பிகரி யூனிட் ஒன்று வைத்தார். வைத்து இந்த தோட்டத்திலே வருகின்ற பூச்சி பிடித்த, சொத்தையாய் போன அல்லது அழுகி போன நல்ல பழங்கள் இல்லாதவைகள் எல்லாம் இந்த பன்றிகளுக்கு உணவாக கொடுப்பார். அப்படி அவர் அதிலே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நிறைவையும் காண்பார். இப்படி இருக்கும்போது ஒரு முறை இவருடைய தோட்டத்திலே உண்மையிலேயே அந்த ஆண்டு மிகச் சிறப்பாக விளைந்திருந்தது. அருகிலே உள்ள தோட்டக்காரர்கள் எல்லாம் இவர் மேல் கண்டு பொறாமைப்பட்டு அவரிடத்தில் வந்து, என்ன இன்னைக்கு ஒன்று தோட்டத்தில் இந்த வருஷத்தில் தக்காளி பழமெல்லாம் சூப்பராக வந்திருக்குதே, ரொம்ப நல்ல விளைச்சலாக இருக்கே என்று சொல்லி அவரை பாராட்டினார்களாம். ஆனால் அந்த விவசாயியோ சொன்னார், ஐயோ, இந்த முறை நான் பன்றிகளுக்கு என்ன செய்வேன், அவைகளுக்கு உணவுக்கு நான் எங்கே போவேன் என்று சொல்லி ஆளத் தொடங்கிவிட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த கதை ஒருவேளை நகைச்சுவையாக நமக்கு இருக்கலாம். ஆனால் இதிலே பொருள் புதிந்த அர்த்தங்கள் இருக்கிறதை நாம் தொடர்ந்து தியானத்திலே சிந்திப்போம். இந்த விதைக்கிறவர் உவமையை நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே வருகின்ற சில கேள்விகள் உண்டு. ஒன்று, எல்லா நிலங்களுமே பயன் தர வேண்டுமா? என்ன நிலம் என்று இருக்கிறது, எல்லா நிலமும் பயன் தர வேண்டுமா? எல்லா தக்காளிகளுமே நன்றாகத்தான் இருக்க வேண்டுமா? ஒருவேளை உடைந்த, பூச்சி பிடித்த அல்லது மரத்திலேயே அல்லது செடியிலேயே பழுத்து கனிந்து போன இந்த பழங்களினாலே பயன் இல்லையா? ஏதாவது ஒரு பயன் அதன் மூலமாக இருக்கிறது தானே. இந்த கேள்விகள் எல்லாம் இந்த உவமையை குறித்து நாம் வாசிக்கும் போது நம்முடைய மனதிலே வரும். சரி, அதுபோலவே ஃபியோடர் டாஸ்டாவ்ஸ்கி என்னும் ரஷ்ய நாவலாசிரியர், அவர் பல புதினங்கள் எழுதியிருக்கிறார், புத்தக ஆசிரியர் அவர். அவைகளிலே ஒரு சிறந்த புத்தகம் ஒன்று உண்டு, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் என்று சொல்லி அதனுடைய பெயர். அந்த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் என்ற புத்தகத்தினுடைய ஹீரோவா, அதாவது கதா பாத்திரமாக ரஸ்கோல்னிகோவ் என்கின்ற ஒரு இளைஞன் வருவார். அவர்தான் அந்த கதையினுடைய ஹீரோ. அவர் அந்த புத்தகத்தில் அந்த ஹீரோ மூலமாக விளக்க விரும்புகிற என்ன காரியம்னா இந்த உலகத்தில் உள்ளவர்கள் 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று சாதாரணமானவர்கள், இன்னொன்று அசாதாரணமானவர்கள் என்று சொல்கிறார்.
சாதாரணமானவர்களுக்கு சட்டங்கள் இருக்கின்றது, சட்டங்கள் அவர்களை ஒழுங்குபடுத்துகின்றது. மாறாக அசாதாரணமானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. மாறாக சட்டங்களே அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியாக அதை வளைக்கின்றவர்களாக இருக்கிறார். இந்த ஹீரோ தன்னுடைய சமகாலத்தில் இருந்த சமூகத்தினுடைய அவல நிலையை எடுத்து சொல்கிறான். சாதாரணமான இவன் தானும் ஒரு அசாதாரணமானவன் என்று தனக்கும் மற்றவர்களுக்கும் காட்டுவதற்காக அவன் ஒரு இரட்டை கொலை செய்கிறான். அந்த கொலைதான் அவன் செய்த குற்றம். அந்த கொலைக்கு தண்டனை கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதுதான் இந்த கதையினுடைய வேகம். சரி, இன்றைய நற்செய்தி பாடம் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே நாம் சாதாரணமான மற்றும் அசாதாரணமான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். இவர்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படுதலின் அடிப்படையில் அல்ல, மாறாக இறை வார்த்தைக்கு செவிமடுத்தலின் அடிப்படையில் இவர்கள் பிரிக்கப்படுகின்றதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி பாடம் 3 பிரிவுகளாக உள்ளது. ஒன்று விதைக்கிறவர் ஊமை, இரண்டாவது அந்த விதையினுடைய அந்த ஊமையினுடைய நோக்கம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது விதைப்பவர் ஊமைக்கு இயேசு கொடுக்கின்ற விளக்கம், அதையும் நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். சரி, இது விதைப்பவர் ஊமை என்று அறியப்பட்டாலும் இந்த ஊமை விதைகளை பற்றியது அல்ல, அல்லது விதைப்பவர் பற்றியும் அல்ல, மாறாக நிலங்களை பற்றியது அல்லது விதைகளை வாங்கும் தளங்களை பொறுத்ததாக இருக்கின்றது. ஆக இந்த ஊமைக்கு நிலங்கள் பற்றிய ஊமை அல்லது நிலங்களின் எடுத்துக்காட்டு என்று சொல்வதே சரியாக இருக்கும். வித்தியாசமான நிலங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி புரிந்து கொள்வதுதான் இந்த ஊமையினுடைய காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலோட்டமாக வாசித்து பார்த்தால் 4 வகை நிலங்கள் இருப்பது போல நமக்கு தெரியும். ஒன்று வழியருகே விதைக்கப்பட்ட நிலம், இரண்டாவது கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட அந்த நிலம், மூன்றாவது முள்ளுகள் உள்ள இடத்திலே விதைக்கப்பட்ட நிலம், நான்காவது நல்ல நிலம், அது பலன் தருகின்ற நிலம் என்று சொல்லி நாம் 4 வகை நிலத்தை பார்க்கிறோம். ஆனால் இங்கே மொத்தத்திலே சற்று ஆழமாக நாம் பார்த்தால் 6 வகையான நிலம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் 3 வகை மற்றும் இரண்டாவது 3 வகை என்று நாம் அதை பிரிக்கலாம். முதல் 3 வகை நிலம், ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், பாறையின் மேல் விதைக்கப்பட்ட நிலம், அப்புறம் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட நிலம். அடுத்த 4, 5, 6 ஆகிய நிலங்களை நம்ம பார்த்தோம்னா அது 30 பலன் கொடுக்கின்ற, 60 பலன் கொடுக்கின்ற, 100 பலன் கொடுக்கின்ற நிலம் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த முதல் 3 வகை நிலங்கள் சாதாரண நிலங்கள், இரண்டாவது 3 வகை நிலங்கள் அசாதாரணமான நிலங்கள். முதல் நிலங்கள் பலன் தரவில்லை, விதைப்பவருக்கு பயன் தரவில்லை, ஆனால் அவற்றால் மற்ற பயன்கள் இருக்கவே செய்கின்றன என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்போ அந்த தோட்டத்துக்கு போனோம்னா அந்த வழி அருகே உள்ள நேரத்தில் தான் போய் ஆகணும். அந்த தோட்டத்துக்கு அந்த வயலுக்கு போவதற்கு பயன்படுவது அந்த பாதை. இப்படி ஒவ்வொன்றையும் பயனுள்ளதாகவே நான் பார்க்க முடியும். 2ஆம் வகை நிலங்கள் பலன் தருகின்றன, ஆனால் அங்கே நிலங்கள் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் 30, 60, 100 என்று 3 வகையான பலனை கொடுக்கின்ற நிலமாக அந்த நிலம் பகுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 6 வகை நிலங்களை மறுபடியும் நான் இங்கே வகைப்படுத்தியிருக்கிறேன். ஒன்று வழி என்னும் நிலம்,
2 பாறை என்னும் நிலம், 3 முட்செடிகள் நிறைந்த நிலம், 4 30 மடங்கு பலன் தரும் நிலம், 5 60 மடங்கு பலன் தரும் நிலம், 6 100 மடங்கு பலன் தரும் நிலம். அன்பானவர்களே, ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். பாபிலோனிலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்ட கிடந்த அந்த காலத்திலே அவர்கள் நாடு திரும்புவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையின் செய்தியை தேவனாகிய ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை எப்படி நம்புவது என்று மக்கள் தயக்கம் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உறுதி சொல்லுகின்றதாகத்தான் இந்த 2 வசனமும் இருக்கிறத பார்க்கணும். ஜனங்கள் நம்பல, நாங்க பாபிலோன்ல அடிமைகளாக சிறைகளாக இருக்கிறோம், நாங்க எப்ப தப்பி இதிலிருந்து மீண்டு வருவோன்ற நம்பிக்கையே இல்லாம இருக்கிறோம். எந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த நம்பிக்கையின் செய்தியை சொல்லுகிறார். அப்பதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உருவகமாக ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா 55:10-11 நாம் பார்க்கிறோம். உள்ளே நாம் நற்செய்தி வாசகத்திலும் பாடத்திலும் இயேசு இதே எடுத்துக்காட்டை பயன்படுத்தி இறைவனுடைய வார்த்தை ஏற்று பயன் தரும் அல்லது பலன் தரும் நிலத்தை பற்றி இங்கே விளக்குகின்றார். இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி பயன் தர வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார். இந்த வாசகங்கள் 2ஐயும் இணைத்தால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் விதை போல இறங்கி வருகிறது. நாம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கின்றோமோ அப்படிப்பட்டதாக நாம் தரும் பயன் அல்லது பலன் இருக்கிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சரி அன்பானவர்களே, இந்த 6 வகையான நிலங்களை நாம் புரிந்து கொள்வோம். அதற்கு திருமறையில இருந்து 6 வகையான கேரக்டர்ஸை உதாரணமாக கொண்டு சிந்திக்கும்படியாக உங்களை அன்புடன் நினைக்கின்றேன். இந்த நாளுடைய செய்தியினுடைய மையமே இவைகளாக இருக்கிறது. இவர்கள் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக இவர்களை பற்றிய கேரக்டர் திருமறையில சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய குணாதிசயங்களை வைத்து இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக வழியருகே விதைக்கப்பட்ட நிலம் பெரிய ஏரோது, ஹெரோட் த கிரேட். நற்செய்தி நூல்களிலே நாம் சந்திக்கும் சில கேரக்டர்ஸ் பின்புலத்தில் மேற்காணும் 6 நிலங்களை குறித்து நாம் புரிந்து கொள்வோம். முதலாவதாக வழி என்னும் நிலம் பெரிய ஏரோது. பெரிய ஏரோது அவரை பற்றி மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 12 வசனங்களிலே நாம் அவரை வாசிக்கிறோம். யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பார்க்க நாங்கள் வந்தோம் என்று கேட்ட வான சாஸ்திரிகள்கிட்ட அந்த ஞானிகள் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இவர் புரிந்து கொள்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பு என்கின்ற விதை அவருடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த விதையானது பொறாமையினாலும் பகையினாலும் பழி தீர்த்தலினாலும் வன்மத்தினாலும் அந்த விதைகள் வானத்து பறவைகளால் எடுத்து விழுங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலே இறைவனுடைய வார்த்தை வந்து விழலாம். ஆனால் என்னை சுற்றி வரும் பல பறவைகள் இது போன்ற மனித வாழ்வை அழிக்கின்ற பொறாமை, பகைமை, பழிதீர்த்தல், வன்மம் போன்ற இந்த பறவைகள் இறைவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே வருவதை பறித்து கொண்டு போய்விடுகிறது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவாய் நாம் கேட்கிறோம், ஆர்வமாய் நாம் பார்க்கிறோம்.
ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற கோபம், நம்ம உள்ளத்தில் எழுகின்ற பழி தீர்த்தல், இவைகள் வேத வசனம் அதை விழுங்கி விடுகிறது என்பதைத்தான் பார்க்கிறோம். ஏரோது அப்படித்தான் இங்கே இருக்கின்றதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பாறை என்கின்ற ஒரு நிலம், பாறை நிலம். இந்த பாறை நிலத்துக்கு உதாரணமாக ஏரோது அந்திபாசை நாம் உருவகமாக பொருத்தி பார்க்கலாம். இவன் சின்ன ஏரோது என்றும் நம்ம திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 29 வரை உள்ள பகுதியிலே இவரை குறித்து பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் இவருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார், நற்செய்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இவருடைய உள்ளத்திலே இறை வார்த்தையை விதைக்கிறார். உன் சகோதரனுடைய மனைவியை, உன் சகோதரன் பிலிப்பு அவருடைய மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். யோவானின் இந்த வார்த்தையை கேட்கின்ற ஏரோது மிக குழப்பமுற்ற பொழுதிலும் அவர் மனமும் செவி சாய்க்கிறார். யோவான் சாணன் சொன்னது இந்த சின்ன ஏரோதுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் சரி 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 என்று சொல்லி நான் செய்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறான். ஆக இறை வார்த்தையை வேகமாக கேட்டுக்கொள்கிறார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவரில் அது வேறு விடவில்லை. கொஞ்சம் டாஸ்மாக் உள்ள போச்சு. பிறந்த நாளில் ஒரு டான்ஸ் பார்த்தாரு, கொஞ்சம் சரக்கடிச்சாரு, இறை வார்த்தை வந்த வழியே போயிடுச்சு. யார் அவருக்கு இறை வார்த்தை சொன்னாரோ அவரையே கொன்றளித்து விடுகிறார். தலையை வெட்டி யோவான் சாணனை கொலை செய்து விடுகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய உள்ள கற்பாறை போல இருக்குமே, ஆனால் முதல்ல கடவுளுடைய வார்த்தையை உற்சாகமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் உள்ள வேறு போகாது. கடினமான நம்முடைய இருதயம் அந்த வசனம் நமக்குள்ளே வளர விடாதபடி அந்த வசனத்தை கருக்கி போட்டு அது சுடர் விட்டு, அதாவது துளிர் விட்டு வராதபடி அதை சுட்டரிச்சோம். நம்முடைய கடினமான இருதயம் இறை வார்த்தை நமக்குள்ளே செயல்பட முடியாதபடி செய்துவிடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்ததாக முட்செடிகள் நிறைந்த நிலம். இதற்கு உதாரணமாக இயேசுவின் சீடர் யூதாஸ் காரியோத்தை நாம் சொல்லலாம். இவரை நாம் 4 நற்செய்தி நூல்களிலும் பார்க்கிறோம். இயேசுவின் சீடர்களில் இவர் ஒருவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு அன்பு செய்த ஒரு சீடர் என யோவான் அழைப்பது இவரைத்தான் என்று பல வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, யோவான் சாணகனதான் எனக்கு அன்பான சீடன்னு இயேசு சொன்னதாக யோவான் நற்செய்தி நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே யூதாஸை குறித்துத்தான் சொல்லுகிறார் என்று சொல்லி பல வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யூதாஸ் நிதி மேலாண்மையிலே சிறந்த ஒருவராக இருக்கிறார். ஃபினான்ஸ் மேனேஜர். இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிறதுலே கணக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், ஒரு நல்ல விவரமான ஆளாக யூதாஸ் இருக்கிறத பார்க்கிறோம். இறையாட்சியினுடைய இயக்கத்தினுடைய பணப்பையே அவருடைய கையில் தான் இருந்தது. இப்படி இயேசுவின் வார்த்தைகளை உடனிருந்து கேட்ட ஒரு உன்னதமான மனிதர் என்னானாரு? அவைகள் கனி கொடுக்காத வண்ணம் அந்த கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய சீடர் என்ற அந்தஸ்து, கடவுளுடைய இயேசுவோடு செய்த அற்புதங்கள் எல்லாம் கண்டவர். இயேசு அந்த அவருடைய இறையரசுக்கான எல்லா பணமும் அவர் தான்.
அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் என்னாச்சு? அதெல்லாம் கனி கொடுக்க முடியல. உலக கவலை அவனுக்கு வந்துச்சு. என்ன கவலை? இந்த ரோம ஆட்சி எப்பொழுது முடியும் என்கின்ற கவலை. யூதாசுடைய மிகப்பெரிய எண்ணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ரோம ஆட்சியை அழித்தொழிப்பார். அதற்காகத்தான் வந்து இயேசுவோட சேர்ந்திருக்கிறான். அப்புறம் அது மட்டுமல்ல, செல்வ மாயை. இவனுக்குள்ள பணம், அந்த போதை இவனுக்குள்ள நிறைய இருந்துச்சு. இன்னொரு நல்ல உதாரணத்தை கூட சொல்லலாம். ஒருமுறை இயேசுவின் பாதத்தில் அந்த நளதம் தைலத்தை ஊற்றின பெண்மணியுடைய செயலை பார்த்து விட்டு, ஐயோ, இவ்வளவு விலை உயர்ந்த இந்த தைலத்தை 300 பணத்துக்கு அதிகமாக விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று யோசிக்கிறான். அப்படி இவனுடைய எல்லாமே பணத்தையே மையப்படுத்தி இருந்தான். இவனுடைய செல்வமாயை கடைசியில் என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவே 30 வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டி கொடுக்க போகிறத பார்க்கிறோம். இயேசுவின் அந்த இறை வார்த்தையை அறிவித்த அவரையே 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசின ஒரு பரிதாபமான ஒரு ஆள். இந்த உலக ஆசை என்கின்ற அந்த முட்கள் அவரை அப்படி நெருக்கினது. யூதாசை பொறுத்தவரையில் அவருக்கு எல்லா பொருளுடைய விலையும் தெரியும், ஆனால் அந்த பொருளுடைய மதிப்பு தெரியாது. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலக ஆசையினாலே பிடிக்கப்படுகிற மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார். அவர்களுக்கு எல்லா பொருளுடைய விலை தெரியும், ஆனால் அதனுடைய மதிப்பு தெரியாது. மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றை பற்றிய மதிப்பு, மனிதனை பற்றிய மதிப்பு, ஒரு பொருளை பற்றிய மதிப்பை நாம் பெரிதாக காண வேண்டாம். அதனுடைய விலையையோ அதனுடைய தொகையையோ மட்டும் நாம் காண்கிறவர்களாக அல்ல, அது ஒரு உலக எண்ணங்களாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, இப்படி இயேசுக்கே விலை நிர்ணயம் செய்தவர் தான் அந்த யூதாஸ். செயின்ட் அகஸ்டின் அவர்கள் ஒருமுறை சொல்றாரு, என்னை நெருக்குகின்ற முச்செடிகள் இருக்குதுன்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஆணவம், உடல் இன்பம் மற்றும் பேரார்வம் என்னும் 3 தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முட்களாக குறிப்பிடுகிறார். நமக்கு தெரியும், ஆதி திருச்சபையில் தூய அகஸ்டின் செயின்ட் அகஸ்டின் மிக பிரபலமான ஒரு தேவ மனிதர், மிக பிரபலமான தேவ மனிதர். அவருடைய வரலாறை நம்ம பார்ப்போமே ஆனால், அவர் திருமணத்துக்கு, அதாவது ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர் திருமணமாகாமையே அவருக்கு குழந்தைகள் இருந்தது. அவர் காம வெறியராக இருந்தார். துணிந்து செய்வார். என்ன நினைத்தாலும் நினைத்ததை நடத்தி முடிக்கிற ஒரு மனிதனாக இருப்பார். ஆனால் கடவுள் அவரை தொட்டார். அப்படி தொட்டபோது அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை குறித்து சொல்லுகின்ற காரியம், என் வாழ்க்கையிலே இருந்த முட்கள், அது ஆணவம், என்னிடத்துல பெருமை இருந்துச்சு, எதையும் நான் சாதிப்பேன்னு நினைப்பேன். அப்புறம் என்னுடைய உடல் இச்சை, அதுக்கு உடனே அதை தீர்க்கணும்னு விரும்புவேன். இப்படி பேரார்வம், ஒரு காரியத்தை செய்யறதுல ஆர்வமாக இருக்கின்ற ஒரு முந்திரி குட்டத்தனமாக இருக்கிற காரியம் என்றெல்லாம் தன் வாழ்க்கை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி அவருக்குள்ளே இருந்த ஒரு நிலையை அவர் தனக்குள்ளே இருந்த முட்களை குறித்து சொல்கிறார். சரி, நான்காவதாக நாம் பார்ப்போமேயானால் 30 மடங்கு வளர்ந்திருக்கின்ற நிலம். இது யார்? இயேசுவிடத்திலே வந்த வாலிபர். நாம் மார்க்கு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனத்திலே வரை நாம் வாசிக்கிறோம். ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான். நித்திய வாழ்வை நான் சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கட்டளைகளின்படி அதை நீ கடைப்பிடி என்று சொல்கிறார்.
அந்த சிறுவன் சொல்லுகிறான், நான் இளமையிலேயே சின்ன வயசிலிருந்து இந்த கட்டளைகளை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இன்னும் உனக்குள்ளே ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்குள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இந்த வாலிபனுக்கோ தன்னுடைய செல்வத்தின் மேல் தன் உள்ளம் இருந்தபடியினாலே அவன் முகவாட்டத்துடன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறான். பாதி வழி வந்த அவருக்கு மீதி வழி வர இயலவில்லை. அன்பானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்தல் என்னும் 30 மடங்கு தான் இந்த வாலிபனால் பலன் தர முடிந்தது. நல்ல நிலம்தான், அவர் எந்த தவறும் செய்யாதவர் தான். ஆனால் அவரிடத்துல ஊட்டச்சத்து அந்த நிலத்துல குறைவுபட்டது. இயேசுவை பின்பற்றுவதில் நான் பாதி வழியாவது வந்துள்ளேனா? பாதி வழி வந்துவிட்டால் மீதி வழி நடக்க நான் தயாரா? என் முகத்தை இயேசுவை நோக்கி நான் திருப்புகிறேனா, அல்லது வேதனைப்பட்டு திரும்பி கவலையோடு அவன் திரும்பி போனானே அப்படி நாம இருக்கிறோமா? அல்லது நம்முடைய முகவாட்டம் கொண்டு நம்மை தாழ்த்தி கொள்கிறோமா? முகவாட்டம் குறையும் நிலத்திற்கு ஊட்டம் அவசியம். அந்த ஊட்டம் என்னது? நம்மிடம் இருப்பதை இல்லாதோரோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் போது நாம் ஊட்டம் பெறுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதை சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியருக்கு குடிக்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அது அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டீர்கள். அந்த சிறியருக்கு கொடுக்கிற உதவி அது எனக்கு செய்கின்ற உதவி என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய கட்டளைகளின்படி வாழ்வது மட்டுமல்ல, நம் வாழ்வை பிறருடைய வாழ்வுக்காக கொடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 30% வளர்ச்சி கொடுத்த பலன் கொடுத்த அந்த வாலிபன் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அடுத்ததாக 60 மடங்கு பலன் தரும் நிலம். அது யாரு? இயேசு கிறிஸ்துவின் பணிக்காலத்தில் அவரோடு இருந்த சீடர்கள் தான். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நானுமே ரொம்ப யோசிச்சேன். இயேசுவின் சீடர்கள் என்று இந்த எடுத்துக்காட்டை கவனத்தோடு நாம் கையாளணும்னு யோசிச்சேன் நான். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர் நற்செய்தியின் பொருட்டும் இயேசுவின் பொருட்டும் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள். அவர்களால் தான் நாம் இன்று இயேசுவின் சீடர்களாக இருக்கிறோம். அவர்கள் 100 மடங்கு பலன் தந்தவர்கள் தான். ஒருவேளை தோமா இந்தியாவுக்கு வரலன்னா இந்தியாவுக்கு சுவிசேஷம் கிடைச்சிருக்குமா? ஆனால் இயேசுவின் பணிக்காலத்திலே இவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, தவறாக புரிந்து கொண்டார்கள். அவரை மறுதலித்தார்கள். இவர்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே 60 மடங்கு தான் பலன் தந்தனர். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட போது ஒரு சீடரும் இல்லை, எல்லாரும் ஓடிட்டான். நீரே மேசியா, நீரே இறைமகன் என்று அறிக்கையிட்டனர். ஆனால் புயலை கண்டு பயந்தனர். சிலுவை வேண்டாம் என்றனர். அப்பம் எப்படி போதும் என கணக்கு போட்டனர். இறை வார்த்தையை இயேசுவின் வாய்மொழியாக அன்றாடம் கேட்டாலும் அவர்களால் உடனடியாக முழுமையாக பயன் தர முடியவில்லை. இயேசுவால் அனுப்பப்பட்டு பணிகள் நிறைய செய்தனர். ஆற்றலை பெற்று அலைகிற பிசாசுகளை துரத்தினார்கள், நோயாளிகளை குணமாக்கினார்கள். அவர்களின் பணி 60 மடங்கு தான் பலன் தந்தது. சீடர்கள் ஒருமுறை சில அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அப்ப இயேசுவிடத்தில், ஆண்டவரே, எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை என்றனர். என்னால் ஏன் இயேசுவை முழுமையாக நம்ப முடியவில்லை?
ஏன் என் நம்பிக்கை தளர்ந்து போகிறது, அல்லது நம்பிக்கையினுடைய தயக்கம் இருப்பது ஏன் என்பதை நாம் புரிந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக 6வது நிலம். அந்த நிலம் 100 மடங்கு பலன் தருகின்ற நிலம். யார் யார்? மரியாள், யோசேப்பு, சிமியோன், அன்னாள், சகேயு. சகேயுவை சொல்லும்போது நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம். அப்புறம் நறுமண தைலம் பூசிய அந்த பெண். இந்த ஒவ்வொரு கேரக்டரும் 100% பலன் கொடுத்தார்கள். மரியாளை குறித்து பார்க்கும்போது ஒரு வாலிப பெண், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தார். எப்ப வரைக்கும்? கடைசி வரைக்கும். யோசேப்பு மரியாளை குறித்து சந்தேகப்பட்டாலும் தேவதூதன் கனவிலே சொன்ன அந்த செய்தியை கேட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு மரியாளை ஏற்றுக்கொண்டார். அந்த குழந்தையை காப்பாற்ற எகிப்துக்கு போனார். இப்படி யோசேப்பு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார். சிமியோன் ரட்சிப்பு, அதாவது இந்த ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டன, அந்த ரட்சண்யத்தை காணும்படியாக எருசலேமிலே காத்திருந்த ஒரு தேவ மனிதர். அதே போல அன்னா என்கின்ற ஒரு பெண், அவரும் இந்த குழந்தையை கண்டு கடவுளுக்கு துதி செல்லும்படியாக காத்திருந்தார்கள். இவர்களெல்லாம் இறைவனுடைய வருகைக்காக, மேசியாவினுடைய இந்த உலகத்திலே அவர் வருவதற்காக காத்திருந்தவர்கள். சகேயு, உண்மையிலேயே சகேயுடைய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கையா இருந்தாலும் இயேசுவை சந்தித்தவுடனே, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னபோது வேற பிரசங்கம் இயேசு ஒண்ணுமே செய்யல. ஆனால் அவன் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றம் வருகிறதை பார்க்கிறோம். சகேயு 100 மடங்கு பலன் தருகிற ஒரு மனிதனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல நறுமண தைலம் பூசின பெண்மணி தன்னிடத்திலே இருந்த அந்த விலை உயர்ந்த தைலத்தை முழுவதுமாக உடைத்து இயேசுவின் மேல் ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இறை வார்த்தையை கேட்டு மனதில் இருத்தி கனவுகளில் வழிநடத்தப்பட்டு ஆவியானவரால் உந்தப்பட்டு தங்கள் வாழ்வையே இறைவேண்டலிலே கழித்த மக்கள் யோசேப்பு, மரியாள், அன்னா, சிமியோன். அதே போல தன்னிடம் உள்ளதை பாதியையும் ஏமாற்றியதை 4 மடங்காக திருப்பி கொடுத்தவர் சகேயு. விலை உயர்ந்த நறுமண தைல குப்பியை அப்படியே உடைத்து, என பல்வேறு நிலைகளில் இவங்க தங்களை 100 மடங்கு பலன் தந்தனர். இந்த மரியாள், யோசேப்பு, சிமியோன், அன்னா, சகேயு, நறுமண தைலம் பூசின பெண். அன்பானவர்களே, தன்னிடத்தில் உள்ளதை முழுவதுமாக இழந்து தாங்கள் விதையாக, விதை தாங்களாக என இவர்கள் உருமாறினர். இந்த இடத்தை சற்று ஆழமாக நீங்கள் யோசிக்க வேண்டும். தன்னிடத்தில் உள்ளதை முழுமையாக இழந்து தாங்கள் விதையாக, விதை தாங்களாக என இவர்கள் உருமாறினார்கள். ஆகவேதான் அவர்கள் 100 மடங்கு பலன் தருகிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். என்னால் மேற்காணுகின்ற அந்த உருமாற்றத்தை நாம் அடைய முடியுமா? நம் வாழ்விலே ஒரு மனமாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாம் அடைய வேண்டும். இங்கே ஒரு அழகான ஒரு ஜெபம் இருக்கிறது. எனக்கு அந்த ஜெபம் மிகவும் பிடித்திருக்கிறது. அதை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இறைவார்த்தை என்னுள் மடிந்து என் உயிரில் கலக்கவும், என் உயிர் மடிந்து இறை வார்த்தையில் கலக்கவும் செய்கிறதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள வந்து கலக்கணும். நாம கடவுளுடைய வார்த்தையில் நாம் கலக்க வேண்டும். அந்த உருமாற்றம் தான் நம்மை 100% பலன் தருகிற ஒருவராக மாற்ற முடியும். இயேசுவுக்காக
தன் உயிரை கொடுக்க முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த அந்த சீடர்கள் அப்படித்தான் மாறுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிச்சதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை முழுமையாக இயேசு நம்மில், நாம் அவர் வார்த்தை நமக்குள், நாம் அவருக்குள் என்று இருக்கின்ற போதுதான் அந்த மாற்றங்களை நாம் காண முடியும். அன்பானவர்களே, நீங்களும் நானும் மேற்காணும் 6 வகையான நிலங்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பலன் தருகின்ற நிலங்கள், பலன் தர இயலாத நிலங்கள் குறித்து எந்த தீர்ப்பும் எழுதக்கூடாது. இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரின் சூழல், நம்முடைய என்வாயர்மெண்ட், நம்முடைய வளர்ப்பு, பிராட்டப், நம்முடைய மதிப்பீடுகள், வேல்யூஸ், நம்முடைய நாட்டம், அதாவது நம்முடைய இன்ட்ரெஸ்ட், நமது ஒப்படைப்பு, அவர் கமிட்மெண்ட் ஆகியவற்றை பொறுத்து நாம் நல்ல நிலம் அல்லது நம் வாழ்க்கை அமைகின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இருக்கின்ற நிலையிலே நாம் பயன் தந்து அந்த பயனால் நாமும் மற்றவர்களும் கொஞ்சம் வளர்ந்தால் அதுவே போதும். இந்த ஊமை நமக்கு நிறைய பரிவையும் தாழ்ச்சியையும் தாராள உள்ளத்தையும் நமக்கு கொடுக்கின்றது. அன்னை தெரசா அதுக்கு நம்ம நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கார். தன்னுடைய வயது முதிர்ந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவர் செய்த ஊழியர்கள்லாம் பெருசா தெரியல. ஆனால் இறுதி காலத்தில் இயேசுவின் அன்பை தமக்குள்ளே சுமந்து ஒரு நோயாளியை, ஒரு மரணத்தின் விளிம்பே இருக்கிறவரை கண்டு அவர் அன்பு செய்கிறார். ஒரு குஷ்டரோகியின் கரங்களை பார்த்து, இது இயேசுவின் கரங்கள், நான் அதை சுத்தம் பண்ணுகிறேன் என்று அவர் சொன்னார். இப்படி நம் வாழ்விலே கடவுளுடைய அன்பை ஒரு அப்பழுக்கற்ற நிலையிலே நாம் வெளிப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு காரியம். பெரியமானவர்களே, இங்கே எல்லா கேரக்டரும் இணைந்தால்தான் நற்செய்தி, எல்லா தக்காளிகளும் இணைந்தால்தான் கூட்டம், எல்லா மனிதர்களும் இணைந்தால்தான் சமூகம், எல்லா நிலங்களும் இணைந்தால்தான் அது பூமி. நாம் பேசும்போதும் நம் வாயின் மேல் விரலை வைத்துக் கொண்டு பேசினால் நாம் என்ன உணர்வோம்? இதை செய்து பாருங்கள். நாம் வாயிலே நம்முடைய கரத்தை வைத்து பேசினால் என்ன நிகழும் என்பதை உணர்ந்து பாருங்கள். வார்த்தைகளோடு இணைந்து நம் சூடான மூச்சும் வெளியிலே வரும், இல்லையா? கடவுளின் வார்த்தையும் அப்படித்தான். அவர் பேசும்போது அவரின் மூச்சு நம்மேல் படுகின்றது. அவரின் மூச்சு நம்மேல் படும்போது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 2வது பாடத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் போது பவுல் இதை பதிவு செய்கிறார். 2 மூச்சுகளும் இணைந்தால், ஒருவேளை இன்னைக்கு இன்றைய சூழல்ல 2 மூச்சு இணைஞ்சா அது இந்த கொரோனா காலத்தில் நல்லதில்லை. ஆனால் இறைவனுடைய மூச்சும் நம்முடைய மூச்சும் இணையும் போது அது நம்முடைய வாழ்வை மாற்றும், நம்முடைய வாழ்வை ஒரு புதிய வாழ்வாக உருவாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 65:11 சொல்லுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த பரிதாபமான இந்த கால சூழ்நிலையிலும் ஆண்டவன் சொல்லுகிறார், வருஷங்களை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார், நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகின்றன என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான திருச்சபை மக்கள், இறைவனுக்கு ஒப்படைத்த நம்முடைய வாழ்க்கை அது நம்மை மட்டுமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற சூழலை வளப்படுத்தும், இறைவனுக்கு மாட்சியை சேர்க்கும். நாம் எத்தகைய நிலமாயிருக்கிறோம்? கற்பாறை நிலம் பயனுள்ளதுதான். முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்டதே அந்த இடம் பயனுள்ளதுதான். யூதாஸ் கடவுளுடைய
அந்த மீட்பின் திட்டத்திலே அவன் ஒரு அங்கம்தான். அதில் தவறில்லை, அது தேவை, ஒரு யூதாஸ் தேவை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, மனுஷகுமாரன் தனக்கு நியமிக்கப்பட்ட நியமத்திலே போகிறார். ஆனால் அந்த மனிதனுக்கோ ஐயோ என்று சொல்கிறார். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம், உலக கவலைகளை நமக்குள்ள வச்சிட்டு இருக்கிறோமா? அதனால கடவுளை நெருங்க முடியாத அளவுக்கு, பலன் தர முடியாத அளவுக்கு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நிலம் என்று சொன்னால் பாறையும் முள்கள் உள்ள இடமும் பாதையும் நல்ல விளைச்சல் தருகின்ற நிலம் எல்லாம் சேர்ந்ததுதான் நிலம். ஆனால் அதிலே நாம் எந்த நிலமாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியம். நம் வாழ்வை சரியாக சிந்தித்து நிதானித்து எந்த நிலையிலே நாம் வாழ்வதற்கு ஏற்றவர்கள் என்று ஒப்படைத்து வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ். நாம் ஜெபம் செய்வோம். காலமெல்லாம் உம்மை பாடிடுவே ஆத்துமநேசரே, உம்மை தேடிடுவே உள்ளமெல்லாம் உம்மையே தியானிப்பே, எண்ணமும் ஏக்கமும் நீதானே. காலமெல்லாம் உம்மை பாடிடுவே நேசரே, உம்மை தேடிடுவேன் உள்ளமெல்லாம் உம்மையே தியானிப்பேன், எண்ணமும் ஏக்கமும் நீதானே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். என் தஞ்சமும் கேடகமும் என்றும் நீதானே, என் அடைக்கலம் என் கோட்டையும் நீதானே. என் தஞ்சமும் என் கேடகமும் என்றும் நீதானே, என் அடைக்கலம் என் கோட்டையும் நீதானே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் 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 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். என் வழியும் என் சத்தியமும் ஜீவனும் நீதானே, என் பலனும் என் கண்மலையும் துணையும் நீதானே. என் வழியும் என் சத்தியமும் என் ஜீவனும் நீதானே, என் பலனும் என் கண்மலையும் என் துணையும் நீதானே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன் 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 ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். காலமெல்லாம் உம்மை பாடிடுவேன் ஆத்துமநேசரே, தேடிடுவேன் உள்ளமெல்லாம் உம்மையே தியானிப்பேன், எண்ணமும் ஏக்கமும் நீதானே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். உயர்த்துவேன் உயர்த்துவேன்
எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் 100 மடங்கு உமக்கு பலன் தருகிறவராக எங்கள் வாழ்க்கை அமைய உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ளவும், உம்மை நாங்கள் ஒட்டிக்கொள்ளவும், உம்முடைய விதையாகிய அந்த வசனத்திலிருந்து எங்கள் வாழ்வை உருமாற்றம் செய்து கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. உண்மையே நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இந்த உலகை அல்ல, இந்த உலக விருப்பங்களை அல்ல, உலக ஆசைகளை அல்ல, எங்கள் ஆண்டவரையே நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவரையே நாங்கள் உயர்த்த வேண்டும். அதுவே எங்கள் வாஞ்சையாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வசனத்தை கேட்கிற உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாம் ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபையும் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களை நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்திருந்தோம். கர்த்தாவே, எங்கள் காரியத்திற்கும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். இத்தருணத்தில் ஒரு மட்டும் நோக்கி பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அழைச்சுவேன் என்று சொல்லி வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உதவியராக எங்களுக்கு வேண்டிய நன்மை உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவாக ஒரு பாடலை பாடுவோம். நித்திய கண்மலை எனக்காய் பிளந்தது நேயமாய் மறைந்துய்குவே. நித்திய கண்மலை எனக்காய் பிளந்தது நேயமாய் மறைந்துய்குவே. சுத்த உதிரமும் நீரும் வடிந்தது தூயன் விழாவே நின்று. சுத்த உதிரமும் நீரும் வடிந்தது தூயன் விழாவே நின்று. ஆதால் சுத்தமடைந்து பாவக்குற்றம் நீங்கி சுகமாக வாழ்வேனே. நித்திய கண்மலை எனக்காய் பிளந்தது நேயமாய் மறைந்துய்குவே. என்றன் கிரியைகளால் தேவ நீதிக்கு ஈடு நான் செய்வதில்லை. என்றன் கிரியைகளால் தேவ நீதிக்கு ஈடு நான் செய்வதில்லை. தினம் சிந்து இனும் கண்ணீர் ஏதேது செய்கினும் தீங்கு நீங்குவதில்லை. நித்திய கண்மலை எனக்காய் பிளந்தது நேயமாய் மறைந்துய்குவே. கொண்டு வர கையினொன்றுமில்லை உன் குருசுடன் தான் ஒன்றினே. கொண்டு வர கையினொன்றுமில்லை உன் குருசுடன் தான் ஒன்றினே.
பிளந்தது நேயமாய் மறைந்துய்குவே. ஜீவனிருக்கையில் சாவில் கண்மூடுகையில் தெரியா உலகிற் செல்கையில். ஜீவனிருக்கையில் சாவில் கண்மூடுகையில் தெரியா உலகிற் செல்கையில். ஒளிமேவு பத்ராசன மீதுனை காண்கையில் விரைந்துனில் மறைந்துய்குவேன். நித்திய கண்மலை எனக்காய் பிளந்தது நேயமாய் மறைந்துய்குவே. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை பாடவும், ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய திருமறை வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் இன்றைக்கும் விதைக்கிறவர் ஊமை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற விதைக்கப்படுகிற 6 வகை நிலங்களை பற்றி நாங்கள் தியானித்தோம். நாங்கள் பயன் தருகிற நிலமாக அந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. சுவிசேஷத்திற்காக, இயேசுவுக்காக, உலக மக்களுடைய மீட்புக்காக உழைக்கின்றவர்களாக, பணி செய்கிறவர்களாக, ஒரு இறையரசனுடைய கருவிகளாக நாங்கள் வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும். தூய ஆவியரே உடைய துணையும் உடைய ஆற்றலும் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.